எதுக்கும் கார்த்திக் கௌதம் கிட்ட கொடுத்து இத பத்திரமா வைக்க சொல்லிடலாமா? பாலுக்கு பூனை காவலா? பேசாம பாட்டில கிச்சன்லயே ஒளிச்சு வச்சிடலாம். வாங்க வாங்க வாங்க. வெண்ணிலாக்கா, இங்க பாத்தீங்களா? எடுத்துட்டே வந்துட்டீங்களா? உட்காருங்க. சின்ன மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாரு. பேசாம இருங்கக்கா. பார்த்து பார்த்து நல்லா உள்ள தள்ளி வை. ஏதாவது கைப்பட்டு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுன்னா கிச்சனே நாறி போயிரும். வயித்துக்குள்ள போனா அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கிச்சனே நாரி போகும்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்க திருவிழா. மருத மாமா வர போறாரு. பாட்டில் எங்க இருக்குன்னு தேட போறாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச போறாரு. சிம்ரன், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும், பாருங்க. வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒய்யாரமாக பழிகளை செஞ்சுட்டு மொபைல். வச்சிருந்தேன், பாக்கி நிறைய இருந்தது. வேற எங்கேயாவது வச்சிருப்பனா? இல்லையே, பைய இருக்கு, பைக்குள்ள அந்த பாட்டில் மட்டும் காணும். இது எடுத்துருப்பாளா? எடுத்து எங்கேயாவது வச்சிட்டாலோ? கலை, ஏ கலை கூப்பிடல, ஏ கலை உன்னால கூப்பிடல, காது கேட்கல. ஐயய்ய, என்னங்க, என்ன உங்க பிரச்சனை? நான் பாட்டுக்கு பாட்டு கேட்டா அது உங்களுக்கு பொறுக்கலையா? நீ பாரு, வீட்டுக்குள்ள 1000 வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு பாட்டு கேட்கறது முக்கியமா? என்ன 1000 வேலை இருக்கு? நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததா இங்க ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கேன். இல்ல, இங்க ஒரு பை வச்சிருந்தா அது காணோம். என்ன பை? பணப்பையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இங்க ஒரு பை வச்சிருந்தா அது காணோம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது எப்படி? நம்ம ரூமுக்குள்ள வச்சிருந்தேன், உனக்கு தெரியாம எப்படி காண போகும்? இங்க பாருங்க, உங்க பொருள் எல்லாம் பாத்துக்கிறது தான் என் வேலையா? ஏற்கனவே நிறைய பார்த்து அதுக்கு பதில் நீங்க நிறைய கொடுத்துட்டீங்கல்ல. நான் உடம்புக்கு முடியாம படுத்தப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? ஜனனி ஒரு கஷாயம் கொடுத்து விட்டா, அது கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஒரு தைலத்தை எடுத்து கொடுக்க சொன்னேன், அதுவும் பண்ணல. சரி, ரொம்பவே முடியல, ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. இவ்வளத்தையும் பண்ணிட்டு நான் மட்டும் உங்களுக்கு இன்னும் பண்ணணும்னு எதிர்பார்த்தா இதெல்லாம் என்னங்க அர்த்தம்? நீங்க உங்க சைடுல இருந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க, நான் மட்டும் உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டே இருக்கணுமா? நான் என்ன ஜடமா? ஏய், நீ என் பொண்டாட்டி, இதெல்லாம் பார்த்து சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கா? என்ன மனுஷியாவே மதிச்சது இல்ல, இதுல பொண்டாட்டி வரையாமா பொண்டாட்டி. ஏய் நில்லு. எதுக்கு நிக்கணும்? எனக்கு ஒண்ணுனா நீங்க எதுவுமே பாக்காதப்ப நான் எதுக்கு நீங்க சொல்றத கேட்கணும்? என்னால நிக்க முடியாதுங்க. முதல்ல அது என்ன பைய, அதுல என்ன இருந்துச்சுன்னு அத சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் வாங்கிட்டுலாம் சொல்ல முடியாது.
அப்படின்னா நானும் நிக்க முடியாது. டேய் டேய் கலை கலை இல்லன்றல கலை கலை சொன்னா கேளு கலை கலை இல்லன்றல கலை டேய் என்னடி நான் கூப்பிட்டுட்டே இருக்க கொஞ்சம் மதிக்க பாட்டு கேட்டு நீ போயிட்டே இருக்க. ஏங்க இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? ரூம்குள்ள கத்துனீங்க சரி, அத பொறுக்க முடியாம தானே வெளியே எழுந்து வந்தேன். அதுக்கப்புறமா வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்டா காட்டு மிராண்டி தரமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. காட்டு மிராண்டி? ஏய் திமிரா பேசாத. பாட்டில் இப்ப எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எங்க பாட்டில்? நீ தானே எடுத்துருப்ப, குடு. ஆமா ஆமா, நான் தான் உங்களை மாதிரி தினமும் உட்கார்ந்து ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. வேணா கலை, சொன்ன கேள்வி எனக்கு இப்ப வந்தாகணும். என்னால கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியாதுங்க. வேணா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. சொல்றது கேளு, இதெல்லாம் சரியில்லை. நீங்க பண்றது கூட தாங்க சரியில்லை. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப கலாட்டா பண்ணா என்னங்க அர்த்தம்? இது வீடா இல்ல பாரா? சும்மா நினைச்ச நேரம் வர்றது, குடிக்கிறது, தூங்குறது. இங்க இருக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தோணலையா? என்ன பழக்கம் பழக்கி வச்சிருக்கீங்களோ தெரியல. என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், திமிரா பேசுற. எதுக்கு நீ தடுக்கிற? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எவ்வளவு திமிரு தெரியுமா? எது கேட்டாலும் மூஞ்சி திருப்பிறா, பதில சொல்ல மாட்டேங்கிறா. இவள விடுகிறா. அறிவிலடா உனக்கு. பொம்பளைக்கு மேல கை நீட்டுறதே தப்பு. கட்டில பொண்டாட்டி அடிக்க போறிய காட்டு மிராண்டியா நீ? இதுல தலையிடாத. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துகிட்டு. இது எங்க பிரச்சனை? எங்க ரெண்டு பேருக்குள்ள புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. தேவையில்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டேன். புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அது ரூம்குள்ள இருக்கணும். நடுவு வீட்டுல உன் பொண்டாட்டி நீ அடிப்ப, மூத்தவன்ற முறையில் நாங்க கேட்க கூடாதா? சும்மா மூத்தவன் வாய் நிறைய சொன்னா மட்டும் பத்தாது. மூத்தவன் மாதிரி நடந்துக்க தெரியணும். இல்ல கேக்குறேன், என்னைக்காவது நீ அப்படி நடந்திருக்கிய? பாரு மருதாண்ணா, என்ன அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் நீ வாய போடுற. சும்மா எதுக்கு தலை முந்திரி கொட்ட மாதிரி வந்து. கார்த்திக் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மாமா? இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் எனக்கு எதிராக சதி பண்றீங்க. நிக்கிறாரு என் அண்ணன் உட்பட. ஏய் என்னடா சதி பண்ணிட்டாங்க? சொல்ற, என்ன சதி பண்ணிட்டாங்க உனக்கு எதிராக? என்ன சதி பண்ணல, சும்மா வார்த்தைக்கு வார்த்தை மூத்தவன் பேசிட்டு இருக்க. உனக்கு 2 தங்கச்சி 2 தம்பிக்கு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் சுத்தி உன் பேர்லயே வச்சிருக்க. எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் தெரியாதுல? மூத்தவன் ஆவுனா மூத்தவன் இவர்தான் எல்லாத்துக்குமே மூத்தவன். இதெல்லாமே தெரியணும்னு, எப்பப்ப என்னென்ன செய்யணும்னு. டேய் என்னடா பேசுற? இல்லண்ண, உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் மாற்றம் தை பிள்ளைங்க தான். அதை நீ தெளிவா காமிச்சிட்ட. மருந்து ஏன் மருந்து நம்ம பேசிட்டு இருக்க? ஆமாண்ண, கூட பிறந்தவங்கள நினைப்பு உனக்கு இருந்திருந்தா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்ன்ற நினைப்பு உனக்கு இருந்திருக்குல்ல. எல்லாத்தையும் நீயே வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிய. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை மூத்தவன் தயவு செஞ்சு சொல்லாத. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? முத்தரசு அண்ணன் நம்ம மேல உயிரே வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி பேசுற? எப்படின்னா உனக்கு இப்படி பேச மனசு வருது? ஏதாவது ஒரு நாள் நம்மளை பத்தி அவர் தப்பா நினைச்சிருப்பாரா? சொத்துன்னு பேசுறியே, சொத்து பிரச்சனை இப்ப நீ தனியா எங்க போய் வாழ போற? இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா இப்படியே சேர்ந்து இருப்போம் சொல்லி எல்லாருக்கும் நல்லா சோறு போட்டு திங்க வச்சு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் ஏமாறலாம், ஆனா இதுக்கெல்லாம் ஏமாறலாம் நான் இல்ல. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவை சொத்து. அது எப்ப கிடைக்கும் தெளிவா சொல்லுங்க. என்னடா பேசிட்டு இருக்க? ஏண்டா நானாடா சொத்தை பிரிக்க மாட்டேன்னு சொன்னேன்? என் கல்யாணம் முடிஞ்சோன்னா சொத்தை பிரிக்க நான் தயாரா இருந்தேனடா. சித்தி தானடா வேணாம்னு சொல்லுச்சு.
அப்ப நீ வாயே திறக்கல, இப்ப வந்து ஏன்டா கத்திட்டு இருக்க? பா சாமி போதும், இந்த சொத்து ஆசனம் சத்தியம் எனக்கு கிடையாதுடா. சித்தி ஆசிரமத்துல வரட்டும், முதல் வேலையா சொத்தை பிரிச்சிடலாம்டா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காம? டேய் நான் என்னடா பண்ண முடியும்? தாத்தா சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சு சிக்கலை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. நானா வச்சுட்டு இப்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் சொத்தை எல்லாத்துக்கும் ஈக்குவலா தாண்டா பிரிக்க போறோம். எனக்கு வேணாண்டா. நான் வெறும் வார்த்தையில சொல்லல, என் பங்குன்னு எடுத்துக்கோ. சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் தேவையே இல்லடா. இதெல்லாம் நீயா பேசலடா, உன் மைண்ட பாய்சன் பண்ணிருக்கா. ஸ்வேதாவை போய் நம்புறியடா? ஏய் மருது, அவ பேச்ச கேட்டவங்க உருப்படவே மாட்டாங்கடா. நான் சொல்றேன், விஷம். வேஷம் விஷம் ரெண்டும் சேர்த்து தாண்டா ஸ்வேதா. உனக்கு சொந்த மூளை இருக்குல்லடா, கொஞ்சம் மூளை யூஸ் பண்றா ப்ளீஸ். வேண்டாம், தேவையில்லாம எதுவுமே பேச வேண்டாம். ஏற்கனவே எங்க எல்லாரும் ஏமாத்தினேன், கடைசியா இப்ப ஸ்வேதாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னடா வேண்டாம், பாயமுறா ஆவுனா கைகை வச்சிருக்க. அடிக்காம என்னடா பண்ண சொல்ற? பார்த்துட்டு நிறுத்தவன் பாக்குறேன் இல்ல. என்னடா பண்ண? என்னடா பண்ணுவ? அவன தம்பி தம்பின்னு பார்த்து அறிவுகிட்ட நம்ம பேசிட்டு இருக்க. என்ன விவசாயம் இருக்கடா உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி அறிவு இருக்கடா உனக்கு? டேய் எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவனா? வெண்ணிலா கழுத்து தாலி கட்டி இருக்கா, அவதான் என்னோட பொண்டாட்டி. ஆமாண்டா, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும் மனமேடு வரைக்கும் நான் போனேன். கல்யாணம் நடந்துச்சா? இல்ல. எப்போ நான் வெண்ணிலா கழுத்து தாலி கட்டணும் அன்னிலது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா சாவர வரைக்கும் அவன் மட்டும் தான் என்னோட பொண்டாட்டி. அது புரிஞ்சுக்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் எனக்கு பூங்கோத மேல சித்தி மேல ஓ மேல எல்லாம் கோவம் இருக்குடா. ஆனா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உண்மையான பாசம் உள்ள இருக்குடா. உங்களுக்காக தான் அவளை விட்டு வச்சிருக்கேன். இல்ல அந்த ஸ்வேதா கண்டம் வெட்டி வெட்டி இங்க நானே பறச்சிருவேன்டா. ஏன் முத்து மாமா இப்படி எல்லாம் பேசுற? அமைதியா இரு மாமா. வேற எப்படி பேச சொல்ற? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா. முட்டாள் முட்டாள் முட்டாள். டேய் அவ என்ன வேணாலும் பண்ணுவாடா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கிடையாது. கலைய பாடுறா, உன் பொண்டாட்டிடா. அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற வழிய பாடுறா. அவ முகத்தை பாடுறா, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காடா அவ உனக்காக. டேய் புருஷன் ஒழுங்கா இருக்கும்போது விட்டு போறாளுக்குடா. நீ எவ்வளவு அட்டுழியம் அநியாயம் என்னெல்லாம் பண்ணிருக்க நீ. இன்னைக்கு நாய் மாதிரி உன் காலடியில கிடக்குறடா. இந்த மாதிரி பொண்டாட்டியோட கடப்பாளடா. பைத்தியக்காரா. நீ அவளுக்கு ஒரு பொண்டாட்டின்ற அங்கீகாரம் கூட வேணாண்டா. ஒரு மனுஷவாது மதிடா. டேய் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா, சந்தோஷமா இருக்கணும்டா. அதுக்காக அந்த வீட்டுல இருக்க நாங்க எல்லாருமே பைத்தியக்காரன் மாதிரி கோமாளி மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கோம்டா. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? டேய் உன் கால விழுந்து கேட்கிற மாதிரி தயவு செய்து சந்தோஷமா கூட சேர்ந்து வாழுடா. ஓ 2 நாளா இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற நாடகத்துக்குலாம் இதுதான் ரீசனா? என்ன மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. மருது பொண்ண மாதிரி இல்ல, ஆம்பளை. பொண்டாட்டி காலில் விழுறவெல்லாம் ஆம்பளே இல்ல. நான்லாம் என்னைக்குமே மாற மாட்டேன். இவரு இனிமே அது இது இந்த கதை சொல்றதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். முதல்ல அம்மா வந்ததும் பேசி சொத்தை பிரிச்சு கொடுக்கிற பலிய பாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன்.
அவன் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போட்டோம். நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். உங்க 2 பேரும் கண்டிப்பா சேர்த்து வாழ வைப்பேம்மா. வேண்டாம் மாமா, நீங்க எனக்காக டென்ஷன் ஆக வேண்டாம், எனக்காக அசிங்கப்பட வேண்டாம். என் தலையெழுத்தே இதான்னு நினைச்சுக்கிறேன் மாமா. எதுவும் வேண்டாம், விட்டுருங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது. உன் புருஷனோட மனசுல அந்த கள்ளச்செடியை வளர்த்துருக்கிறது சுவேதா. அந்த விஷச்செடியை வேரோட புடுங்கி எறியணும். அவளை அழிச்சாதான் நாம வாழ முடியும். கூடிய சீக்கிரம் அது நடக்கும்.